இலங்கை வானொலி துறையில் 1987 ஆண்டு முதல் மறக்க முடியாத ஒரு குரல். வணக்கம் நேயர்களே. அம்பாறை கல்முனையைச் சேர்ந்த இவர் 1959 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி பிறந்தவர். கல்முனை வெஸ்லி உயர் பாடசாலையில் கல்வி பயின்று குண்டசாலை விவசாய கல்லூரியில் டிப்ளமா பெற்ற விஞ்ஞான பாட ஆசிரியர் இவர். தொடர்ந்து பாணந்துறை ஜிலான் மத்திய கல்லூரி, தொட்டவத்தை அல் பஹிரியா பாடசாலை ஆகியவற்றில் அதிபராகவும் கடமையாற்றினார். 1987 ஆண்டு நீண்ட இழுபறியின் பின் அறிவிப்பாளரானார். வானொலியில் ஹலோ உங்கள் விருப்பம், பரவச பயணம், அறிவு களஞ்சியம் போன்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக நேர்களின் விருப்பத்துக்குரிய அறிவிப்பாளராக திகழ்ந்தார். அறிவினை முதலாய் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். சமகாலத்தில் எத்தனையோ அறிவிப்பாளர்கள் இவருக்கு போட்டியாக இருந்தாலும் மிக குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு கண்ணியமிகு அடையாளத்தை தக்க வைத்து சிறந்த அறிவிப்பாளராக புகழ் பெற்றார். ஒலிபரப்பில் உயரிய பதவிகளை பெறக்கூடிய திறமையிருந்தும் கல்வித்துறையில் இவருக்கு இருந்த ஆர்வம் அவரை பகுதி நேர அறிவிப்பாளராகவே வைத்திருந்தது. தனக்கு பின்வந்த அறிவிப்பாளர்களுக்கு மிகச்சிறந்த ஆசானாக திகழ்ந்தார். கல்வித்துறையில் இலங்கையின் பல பாகங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி பாசறைகளை நடத்தி ஒரு சிறந்த ஆசிரியராகவும் புகழ் பெற்றார். மாணவ செல்வங்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடாத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நாடு தழுவிய ரீதியில் பொது அறிவு, விஞ்ஞானம் சார்ந்த விடயங்களை போதிப்பவராகவும் இருந்து வந்த அவர் வானொலியில் சிறந்த செய்தி வாசிப்பாளராகவும் திகழ்ந்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார். அரசியல், சமூக சேவைகளில் ஈடுபாடு கொண்ட இவர் பல அமைப்புகளின் முக்கிய பதவிகளையும் வகித்து வந்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் நீண்ட கால செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளராகவும் கடமையாற்றிய அனுபவமுள்ள இவர் பத்திரிகை துறையிலும் தனது பங்களிப்பை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனியார் வானொலிகளின் வருகையின் பின் மக்களுடனான நெருக்கம் தனியார் வானொலிகளுக்கு அதிகரித்த காலத்தில் தனியாக நின்று வெளிக்கட நிகழ்ச்சிகளில் கலந்து தனது ரசிகர்களை தன் பக்கமே வைத்திருந்த திறமைசாலி. உலக வானொலி ரசிகர்களால் இன்றும் எப்பொழுதும் மறக்க முடியாத கம்பீர குரல்.